பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே திருச்சபையார் யாவருக்கும், இந்த வார்த்தைகளை கவனிக்கிற உங்கள் யாவருக்கும், உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் கவனிக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம் எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் இஸ்ரவேலை கூப்பிடுகிறார், இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார். ஒரு உண்மையை கவனியுங்கள். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் யாவரும் யாராயிருக்கிறோம்? இஸ்ரவேலராயிருக்கிறோம். என்ன இஸ்ரவேலர்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிற நம்மை கர்த்தர் பார்த்து கேட்கிறார், இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒப்பாயிருக்கிறார்கள். காட்டிலே வாழுகிற நரிக்கும் வனாந்தரத்தில் இருக்கிற நரிக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கவனியுங்கள். காட்டிலே வாழுகிற நரி பல பொருள்களை பிடித்து ஈஸியாய் சாப்பிடலாம். வனாந்தரத்திலே வாழுகிற நரிக்கு அங்கே சரியா நிழல் இருக்காது. வனாந்தரத்திலே வாழுகிற நரிக்கு சரியா உணவு இருக்காது. வனாந்தரத்திலே வாழுகிற நரிக்கு சரியா என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. உணவு இருக்காது, நிழல் இருக்காது, தண்ணி இருக்காது, வெறும் வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற நரி எப்படி இருக்கும்? சில சமயங்களிலே விசுவாசிகள் அல்லது தேவனுடைய ஊழியர்கள் என்கிற தீர்க்கதரிசிகள், விசுவாசிகளையும் தீர்க்கதரிசிகள் என்று வேதம் புதிய ஏற்பாட்டில் சுட்டி காட்டுகிறது. ஆகையினாலே விசுவாசிகளாக இருக்கிற தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்களாக இருக்கிற தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. ஆகையினால தான் இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நரிகள். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம் நரிகள். அந்த நரிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்ப உலக வாழ்க்கையில் ஒரு நரியைப் போல, அதுவும் வனாந்தரத்தில் அலைகிற நரியைப் போல ஒருவேளை நாம் காணப்படுகிறோமோ? கர்த்தர் அதற்காகத்தான் தம்முடைய ஜனங்களை கூப்பிட்டு பேசுகிறார். நீங்கள் வனாந்தர நரியைப் போல ஆகிவிட வேண்டாம் என்றுதான் அவர் சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பல பயங்கரமான பொழப்பங்கள் மட்டுமல்ல, தங்களுடைய குடும்ப ஜீவிதத்திலே அநேக குழப்பங்கள். இந்த குழப்பங்களும் நிறைந்து வாழ்க்கையில் பல கலகங்கள் வருகிறது. இப்படி நாம் ஆகிவிடக்கூடாது. என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை வனாந்தர நரிக்கு ஒப்பாக செய்துவிட மாட்டார், செய்யவும் மாட்டார். அவர் என்னை நேசிக்கிறவர். அவர் வழிகளை நான் எப்படி கடந்து போவேன்? கை கொண்டு கடந்து போவேன். அதான் நான் 18வது சங்கீதத்தில் படித்தது. அவருடைய வழிகளை நான் என்ன செய்கிறேன்? கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதினுடைய சங்கீதக்காரருடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகையினாலே அன்புக்குரிய என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்விடங்களில் இருந்து கவனித்தாலும் சரி,
வனாந்தர நரியை போல நாம் ஆகிவிடக்கூடாது. தோட்டக்காடுகளில் இருக்கக்கூடிய நரிகள் இருக்கிறது, காட்டுப்பகுதியிலே வாழக்கூடிய நரிகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது குழி நரிகளும் சிறு நரிகளும். ஒருவேளை நீங்கள் குழி நரி பார்த்திருப்பீர்களா என்று தெரியாது. அதிகமாய் விவசாயத்தை கெடுக்கக்கூடியது என்ன நரி? குழி நரி, சிறு நரி. இப்படி நரிகள் இருக்கிறது. வேதத்தில் அதை சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே, ஓ ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட நிலைமை, நான் ஏன் வாழுகிறேன் என்று தெரியாமல் ஒரு வனாந்தர நரியைப் போல அங்குமிங்கும் தாகத்தோடு அலைகிறேனா? அங்குமிங்கும் மோகத்தோடு அலைகிறேனா? அங்குமிங்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமையோடு அலைகிறேனா? அல்லது அங்குமிங்கும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருமையோடு அலைகிறேனா? எந்த பக்கம் தத்தளிக்கிறேன்? என்ன பிரச்சனை எனக்கு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சில வேளைகளில் அப்படி நாம் தவிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தர நரிகளுக்கு ஒத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அந்த விதமாக போகக்கூடாது. தேவனுடைய புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க வேண்டும். நம்முடைய தேவனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணவே கூடாது. யாருக்கும் யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ரட்சித்த, நம் மீது அன்பு செலுத்திய, நமக்காக தன் ஜீவனை கொடுத்த நம்முடைய கர்த்தருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. சில சமயங்களிலே நாம் வாழ்க்கையிலே கட்டப்பட்டு விடுகிறோம். எங்காவது சில பிரச்சனைகள் நம்மை அடைத்து விடுகிறது. நான் ஏற்கனவே ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறேன். லண்டனில் ஒரு மிருக காட்சி சாலைக்கு ஒரு குடும்பம் போயிருக்கிறார்கள். அவர்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அழகான அழகான ஒட்டகங்களை பார்க்கிறார்கள். அவர்கள் இந்த ஒட்டகங்களெல்லாம் எதற்கு, ஏன் என்று பிள்ளைகள் கேட்கிறார்கள். அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அந்த அப்பாவிடத்தில் இந்த பையன் கேட்கிறான், அப்பா அப்பா இந்த ஒட்டகங்கள் எதற்காகப்பா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது அப்பா சொல்லுகிறார், இந்த ஒட்டகங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் போவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இதை அவன் கேட்கும் பொழுது திரும்ப உடனே கேட்கிறான், அப்பா இந்த ஒட்டகத்துக்கு இவ்வளவு பெரிய முதுகு எதற்கு என்று கேட்கிறான். அப்பொழுது அப்பா சொல்லுகிறார், ஒட்டகம் எங்கே போகிறது? வனாந்திரத்தில் போகிறது. அதனால அதுக்கு தேவையான தண்ணீர் டேங்க் அங்கே இருக்கிறது முதுகிலே என்று சொன்னான். திரும்ப அந்த மகன் கேட்கிறான், அப்பா ஏன் இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் பெரிய கண்களாக இருக்கிறது என்று கேட்கிறான். அப்பொழுது அவங்க அப்பா சொல்லுகிறார், இந்த ஒட்டகம் வனாந்திரத்திலே போகக்கூடியது. தூரத்தில் வருகிற எதிரிகளை என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அதுவும் மகனுக்கு சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து அவன் கேட்டான், அப்பா ஏன் இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் தலை உயரமாக இருக்கிறது என்று கேட்டான். அப்பொழுது அப்பா சொன்னான், எதிரி வரும்போது அதை தலை தூக்கி என்ன செய்ய வேண்டும்? கவனிக்கணும். அதுக்காகத்தான் தலை உயரமாக இருக்கிறது என்று சொன்னான். கடைசியாக அவன், அப்பா இந்த ஒட்டகம் ஏன் மாடுகளைப் போல ஆடுகளைப் போல விரிகுழம்பு இல்லாமல் இருக்கிறது என்று கேட்டான். அப்பொழுது அப்பா சொன்னான், இது வனாந்தரத்திலே போகும் பொழுது அந்த வனாந்தர மணல் என்ன செய்யக்கூடாது? இடையிலே அந்த விரிகுழம்புல சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதுக்காகத்தான் கடவுள் இதுக்கு என்ன வைத்திருக்கிறார்? பெரிய காலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னது. உடனே மகன் இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல விஷயங்களை நான் கேட்டு தெரிந்து கொண்டேனப்பா என்று சொன்னான். அப்பொழுது அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் இருந்தது. திரும்ப அவன் ஏதோ ஒன்று கேட்க போகிறான். அப்படியானால் அப்பா அப்பா ஏன் இந்த ஒட்டகங்களை எல்லாம் இந்த மிருக காட்சி சாலையிலே என்ன பண்ணியிருக்கிறார்கள்? அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வனாந்திரத்திலே தானே போகணும்.
ஏன் இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள்? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது பிரியமானவர்களே? நாம் எல்லாரும் இந்த உலகம் என்கிற வனாந்தர ஜீவியத்திலே பரலோகத்தை நோக்கி என்ன செய்யணும்? பயணிக்க வேண்டும். ஆனால் பயணிக்கப்பட வேண்டிய நாம் சில பிரச்சனைகளாலே கட்டப்பட்டு, எப்படி அந்த மிருகங்கள், ஒட்டகங்கள் அந்த மிருக காட்சி சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ, அப்படி நாமும் சில பிரச்சனைகளால் என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்பட்டு கிடக்கிறோம். ஆகையினாலே அதிலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட்டு இந்த உலக வனாந்தர ஜீவியத்தில் உற்சாகமாக கடந்து போக வேண்டும். காலையில் என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லை, காலையில் என்னால் ஜெபம் பண்ண முடியவில்லை, காலையில் என்னால் பைபிளை திறக்க முடியவில்லை, காலையில் என்னால் பைபிளை படிக்க முடியவில்லை, காலையில் என்னால் ஷேர் பண்ண முடியலை. பிரியமானவர்களே, நீங்கள் பல மாநிலங்களுக்கு சென்று பாருங்கள். கேரளாவிலிருந்து போன வாரம் நம்முடைய நடுவிலே சகோதரர்கள் வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் ஆராதிக்கிற இடங்களை உலகத்தின் பல பகுதிகளிலே போய் பாருங்கள். தேவனை தொழுது சேவிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாய் 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 கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நாம் வனாந்தர நரிகளைப் போல இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளை கைக்கொண்டு நடக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளை கைக்கொண்டு நடக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வாக்கியத்தை கூட படியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு, அதுக்கு மேலே உள்ள வசனம் படிங்கம்மா. வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கே போனாலும் என்ன செய்வேன்? நம்மளும் அப்படித்தான் சில சமயம் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே, எனக்கு வழியும் வாழ்வும் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே என்ன செய்வேன்? வருவேன். நீங்கள் ஜெப கூட்டத்துக்கு அந்த ஊருக்கு போகிறீங்களா? அங்கேயும் வந்துடுவேன். ஜெப கூட்டத்துக்கு இந்த ஊருக்கு போகிறீங்களா? இங்கேயும் வந்துடுவேன். எந்த கிழமை எந்த நாள்னு பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோட கூட நான் என்ன செய்வேன்? வருவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? வாப்பா, என் கூட வாப்பான்னு சொன்னாரா? அதற்கு இயேசு, அப்போ இவன் என்ன எதிர்பார்த்து வர்றான் தெரியுமா? இவரோட போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், இவரோட போனால் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், இவரோடு போனால் கவலை இல்லாமல் நல்லா 8 மணி நேரத்துக்கு 16 மணி நேரம் தூங்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்படியெல்லாம் நினச்சி அவன் வந்து கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் சிந்தனையும் நினைவையும் அறிந்த கர்த்தர் சொல்கிறார், நீ தான் என்ன எங்கே போனாலும் வர்ற ஆளா? வா வா, என்னோட வா. ஆனால் ஒரு விஷயம் உனக்கு சொல்லிக்கிறப்பா, நரிகளுக்கு என்ன இருக்குது? குழிகள் இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன இருக்குது? கூடுகளும் இருக்கிறது. ஆனால் மனுஷகுமாரனுக்கு வந்தாரா வரலையா? அவர் அப்புறம் வரல. ஏ அப்பா, நான் நினச்சி வந்த மாதிரி இங்கே சூழ்நிலை என்ன செய்யலை, இல்லை, அப்படியே போயிட்டார். சிலர் இப்படி தான், வழியருகே விதைக்கப்பட்ட விதை மாதிரி, அல்லது கற்பானையில் விதைக்கப்பட்ட விதை மாதிரி, அல்லது முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை மாதிரி. நம்ம எப்படி விதையாக இருக்கிறோம், நம்ம எங்கே விழுந்திருக்கிறோம் என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். பைபிளில் ஒவ்வொன்றும் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் தான் அது. பாருங்கள் பிரியமானவர்களே, தந்திரமுள்ள, வஞ்சகமான, மாய்மாலமான வனாந்தர நரிகளைப் போல காணப்படக்கூடிய அந்த நரிகளுக்கு கூட அவர் என்ன கொடுக்குறாரு? குழிகள் கொடுக்குறாரு. ஆனால் சில சமயம் எனக்கு அப்படி ஒரு குழி இல்லையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி விசுவாசிகள் எல்லாம் உலகம் முழுவதும் பல நாடுகளில், தேசங்களில் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன கட்டி வச்சுருக்காங்க? கல்லறைகள் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் அநேகர் கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? கட்டி வச்சுருக்காங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடக்கம் பண்ண கட்டப்பட்ட கல்லறை யார் வீட்டு கல்லறை? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புடைய கல்லறை. அவன் பாருங்க, அவனை அடக்கம் பண்ண கட்டின கல்லறையில் ஆண்டவரை அடக்கம் பண்ணாங்க.
அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்து எழுந்ததுனால அந்த கல்லறை இன்ன வரைக்கும் எப்படி இருக்குது? திறந்து கிடக்கு. எவ்வளோ பெரிய பேர் புகழ் ஆயிடுச்சு பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்குற எந்த இடம் ஒரு கல்லறை குழி கூட வீணாக போகாது. அதனால தான் அவர் சொன்னார், கர்த்தருக்காக கொடுக்குற ஒரு கிளாஸ் தண்ணி கூட என்ன ஆகாது? வீணாக போகாது. கர்த்தருக்கு கொடுக்க தெரிந்த விசுவாசி எல்லா நிலைமையிலும் கொடுக்க தெரிஞ்ச விசுவாசி ஆயிடுவார். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியமான காரியம். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். வனாந்தர நரிகளை கூட அவர் சரி செய்து கொண்டு வரக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். ஆகையினாலே அந்த வஞ்சகமான மாய்மாலமான அந்த நரிகளுக்கு கூட அவர் என்ன கொடுத்து வச்சிருக்கிறார்? குழிகளை கொடுத்து வைத்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை கற்றுக்கொள்வோமானால் நாம் பெற்றுக்கொள்வோம். அதான் தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். நாம் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சரமாரியாக வர வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு அவசியம் அவசியம் தேவை. பாருங்கள், அவன் அப்படியே போய்விட்டான். மொத்தம் 3 பேர் வந்தாங்க. அதில் முதல்ல ஒருத்தன் வந்தான், 2வது ஒருத்தன் வந்தான், 3வது ஒருத்தன் வந்தான். யாராவது ஒருத்தனாவது இயேசுவை பின்பற்றி வந்தாங்களா? இல்லை, எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? பிதாவே என்னை அனுப்புனது வீணா போச்சே, நான் சொன்னனே, ஒருத்தரும் கேட்கலையே, ஒருத்தன் கூட என் போதனையை கேட்டு வரலையேன்னு அழுதுருக்கணும். ஆனால் அடுத்த அதிகாரம், அடுத்த வசனம், முதல் வசனம் படிங்க. பிரியமானவர்களே, நீங்கள் வாசிக்கிற அந்த வேத பகுதியில் தேவனாகிய கர்த்தர் அங்கே இந்த ஓமையை சொன்னதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை இன்னொரு பகுதியில் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனிப்போமானால், அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? 70 பேரை தெரிந்து கொண்டார். எத்தனை பேரை? 70 பேரை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக என்ன செய்கிறார்? ஊழியத்துக்கு அனுப்பினார். ஒருவன் சாக்கு போக்கு சொல்லி போய்விட்டான், இன்னொருவனும் அவர் சொன்னதை கேட்டு பின்பற்றாமல் போய்விட்டான், இன்னொருவனும் போய்விட்டான். அப்படியானால் அதற்கு பிறகு தெரிந்து கொள்ளப்பட்ட 70 பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த பொழுது மகிமையான அனுபவங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, அவருடைய பிரசங்கம் நேரடி பிரசங்கத்துக்கும் அவர் மரித்து அடக்கமிட்டு உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த பிரசங்கத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தேவை என்று எபேசியர் 1 பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒருவர் கூட பின்பற்றி வர யோசித்தார்கள். ஏராளமான கூட்டம் வந்து சாப்பிட்டு போனது, பின்பற்றி வரவில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர்? 3000 பேர் முன்னேறி வந்தார்கள். அல்லேலூயா! கர்த்தர் வல்லமையானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 13 33 வாக்கியம் படியுங்கள். லூக்கா 13 33 வாக்கியம். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை. நான் சொன்னதாக நீங்கள் போய் யாருக்கு சொல்லுங்கள்? அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
அந்த நரி என்பது யார் தெரியுமா? ஏரோது. அந்த நரி என்பது மனித நரி. பார்த்தீங்களா, கர்த்தர் மனிதனை எப்படி சொல்லுகிறார் நரி என்று? அப்போஸ்தலனாகிய பவுல் மனிதர்களை யார் என்று சொன்னார் தெரியுமா? நாய் என்று சொன்னார். நாய். அந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். சில ஆட்கள் கடிப்பார்கள். அதனால தான் பவுல் சொன்னார் கலாத்திய சபையில், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் என்னாவீர்கள்? அழிவீர்கள். பிரியமானவர்களே, நாயைப் போல நரியைப் போல நமக்குள்ளே ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கடிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சில இடங்களில் நடக்கிற செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய சபையில் எப்படி இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களில் எப்படி இருக்கிறதா? நம்முடைய கூட்டங்களில் எப்படி இருக்கிறதா? நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய வேண்டும். நீங்கள் அந்த ஏரோதுக்கு போய் சொல்லுங்கள்னு சொல்லலை. நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு மடிந்து அப்படியே போய்விடுவார் என்று நினைத்தான். ஆனால் அவர் போகவில்லை. மரித்த அடக்கமான 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நெகேமியா அலங்கம் கட்டி கொண்டிருந்தார். எதிராளிகள் வந்தார்கள். நெகேமியாவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் கட்டுகிற இந்த அலங்கம் ஒரு நரி ஏறி போனால் என்ன ஆயிரும்? இடிஞ்சு விழுந்துடும். அப்போ சில நரிகள் சபையை என்ன செய்ய நினைக்குது? இடிக்க நினைக்குது. நம்ம 100 பேர் சபையில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் இன்னைக்கு வரலன்னு வைங்களேன், என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அர்த்தம்? அந்த ஒரு கல் என்ன ஆயிடுச்சு? இடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. அடுத்த வாரம் அந்த கல்லை கொண்டாந்து என்ன பண்ணணும்? ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒட்ட வைக்கிற கல் என்றைக்குமே என்ன கல் தான்? பலகீனமான கல் தான். அப்போ எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற கல்லாக நம்ம இருக்கணும். ஜீவனுள்ள கற்களை போல அப்படின்னா பேதுரு சொல்கிறாரு. ஆகையினாலே பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய அந்த மதிலானது, கட்டடமானது ஒரு நரியால் இடிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த மதிலை இடிக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடாது. உன்னத பாட்டில் ஒரு வாக்கியம் வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். உன்னத பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். நல்ல சத்தமாக படிங்க. அங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையான எடுத்தவங்க வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற. திராட்சை தோட்டம்னா என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா யாரு? தோட்டக்காரர். அப்போ திராட்சை தோட்டன்றது என்ன தெரியுமா? ஒரு திருச்சபை. ஒரு திருச்சபை. என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டமானது எப்படி இருக்கு? படிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் எப்படி இருக்கிறது? பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாய் வளர்க்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் யாராக இருக்கிறார்கள்? பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் பெற்றோரை எதிர்க்கிறார்கள். பெற்றோரை நிமிட்டி பார்க்கிறார்கள். நான் இந்த வாரத்தில் ஒரு செய்தியை அறிந்தேன். என்ன செய்தி தெரியுமா? பெற்றோர்களை எதிர்த்து வாக்குவாதம் பண்ணுகிற, போராடுகிற பிள்ளைகளை காண முடிகிறது. அதெல்லாம் ஒரு பயங்கரமான நிலை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். சாயல்கள் மாறுகிறது. இப்போ நான் இருக்கிறேன், என்னை வாலிபத்தில் பார்த்தா என் சாயல் அந்த வாலிப போட்டோவை பார்த்தா தெரியும். அப்புறம் ஒரு சாயல், இப்போ ஒரு சாயல், இனிமேல் என்ன சாயல்? ஒரு சாயல். ஆனால் எப்போ எந்த சாயல் வந்தாலும் அவர் எப்பவுமே எப்படி இருப்பார்? ஒரு ஊழியக்காரர் என்ற சாயலில் இருப்பார். அந்த சாயல் என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. இப்பெல்லாம்
எல்லா பிள்ளைகளுக்கும், உலக பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் என்ன மாறுது? என்ன மாறுது? சாயல்கள் மாறுகிறது. ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், என்னப்பா உன் சாயல் இப்படி இருக்கே, தாடியெல்லாம் ரொம்ப நீண்டுக்கிட்டு வருதே. ஆமாம் பாஸ்டர், ஏசுநாதர் கூட நீளமான தாடி வச்சுருந்தார் பாஸ்டர். என்னப்பா முடியும் நீளமாக போயிட்டுருக்கே. உங்களுக்கு தெரியாத, ஆண்டவர் படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா? அவர் அப்படியே முடிய என்ன பண்ணார்? பரட்டையாக விட்டுருந்தாரே. அந்த சாயலுக்காகத்தான் பாஸ்டர் நானும் விட்டுருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், பைபிளில் சொல்லுதுப்பா ஆண்கள் முடிய நீளமா. அப்படியா பாஸ்டர்? அந்த வசனம் நான் படிக்கலையே பாஸ்டர். படித்து பாருங்க. அவர் அந்த முடியை அப்படி நீளமாக வளர்த்ததுக்கு ஒரு காரணம். என்ன காரணம் சொல்லுங்க? அவர் நசரேயர். அவர் நசரேயர். நானும் நீங்களும் நசரேயர் இல்லை. அவர் பிறந்ததிலிருந்தே என்ன படலை? சவரகன் கத்தி அவர் மேலே படலை. அவர் நசரேயர், அதனால் இருந்தார். நானும் நீங்களும் பாருங்க, இன்னைக்கு படிக்கிற மாணவிய செல்வங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஒரு மாதிரி இருந்தாலும் பிள்ளைகள் அப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பு மாணவர்கள், நம்முடைய அருமை பிள்ளைகள் என்ன பண்ணுகிறாங்க? நிறைய நீளமான முடி, நீளமான தலை, நீளமான கண்ணு, நீளம் மூக்கு, நீள நாக்கு, நீளம் எல்லாமே என்ன ஆகுது? கொஞ்சம் நீளமாக போகுது. அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பாஸ்டர் வெளியே வாயா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, காதுள்ளவன், அழகான முகம், அழகான கண்கள், அழகாக இருக்கணும் நம்ம எல்லாரும். அதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய தோட்டம் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அதை கெடுக்கிறது எது? குளிநரிகளும் சிறுநரிகளும். சில குளிநரி நமக்குள்ளே வந்துடுது, சிறுநரி நமக்குள்ளே வந்துடுது. சிறுநரி ஒரு பக்கம் பிஞ்சையும் பூவையும் கெடுக்குது, குளிநரி கெடுக்குது. ஆகையினால அந்த நரிகளை விரட்டி அடிங்கன்னு சொல்லலை. சொல்லுங்க, படிங்க. அந்த நரிகளை என்ன செய்யுங்க? எங்க யாருக்கு பிடிங்க? நமக்கு பிடிங்க. அப்படிப்பட்ட நரிகளை விட்டுறாதீங்க. அதை அப்படியே சந்தித்து ஆதாயப்படுத்தி எங்கே கொண்டுட்டு வந்துடுங்க? சபைக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாப்பா, அந்த பையனை கூப்பிட்டு வரலையா பிரதர்? அவன் போன வாரமே வந்தான் பிரதர், கூப்பிட்டேன் பிரதர். அப்புறம் முடிகிடி அதெல்லாம் தாடி கீடி எல்லாத்தையும் பார்த்தேன், சில ஆலோசனை சொன்னேன். அவன் திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிட்டான் பிரதர். அப்படி விட்டுறக்கூடாது. அதை பக்குவமாக சொல்லி, அவங்க நல்லா கேட்குற பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க மாதிரி கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உலகத்தில் பார்க்க முடியாது. நம்ம பிள்ளைங்க அருமையான பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நமக்கு பிடியுங்கள். யாருக்கு பிடியுங்கள்? அந்த சிறுநரிகளையும் குளிநரிகளையும் பிடிச்சு பூவும் பிஞ்சுமா இருக்கிற தோட்டத்தை கெடுத்து விடாதபடி என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்த்தோம், மனுஷன் நரிகளை பார்த்தோம், குழிக்குள்ளே இருக்கிற நரிகளை பார்த்தோம், சுவத்தில் மதிலில் நடக்கிற நரிகளை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, பூவும் பிஞ்சுமா இருக்கிற தோட்டத்தை கெடுக்கிற நரிகளை பார்த்தோம். இந்த நரிகளை யாருக்கு பிடிங்க? நமக்கு பிடிங்க. அந்த நரிகள் சிலது ஏறோதை போல் இருக்கத்தான் செய்யும். அது ஏறோதை போல் இருக்கிற நரி இருக்கட்டும். ஆனால் சிறுநரிகளையும் குளிநரிகளையும் என்ன செய்யுங்க? நமக்கு பிடிச்சு சபைக்குள்ளே ஆத்தும ஆதாயத்துக்குள்ளே என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நரிகளை குறித்து கூட இவ்வளவு பாடங்களை ஆண்டவர் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால் நாம் அதை அறிந்து கொண்டவர்களாய், ஆண்டவரே, நான் ஒரு சிறுநரியாக, குளிநரியாக, அல்லது அந்த மதில் மேல் ஏறி அதை உடைக்கிற ஒரு நரியாக, அல்லது நான் ஆண்டவருடைய போதனையை கேட்டு மனம் கடினப்பட்டு பின்வாங்குகிற நரியாக இல்லாமல், உமக்கென்று மகிழ்ச்சியோடு, சங்கீதம் 18:21 படித்தோம் இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். ஆமென், ஆமென். கை கொண்டு நடப்போம், கை கொண்டு நடப்போம். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடப்போம். அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும், பெரிய நன்மைகளை கொண்டு வந்து நமக்கு தரும்.
நம்முடைய காரியங்கள் கைகூடி வர பண்ணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கை கொண்டு நடப்பேன், தேவனுக்கு நான் என்ன செய்யவில்லை, துரோகம் பண்ணவே இல்லை. ஆமென், ஆமென். 44வது சங்கீதத்திலே இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம். உங்கள் உடன்படிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யலை, துரோகம் பண்ணவில்லைன்னு படிக்கிறோம். பிரியமான அன்புக்குரியவர்களை, நான் என் வார்த்தைகளை முடிக்கிறேன். வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தருக்காக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு இந்த வேத சத்தியத்திலிருந்து கிடைத்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாங்களும் ஆவிக்குரிய நிலைமையில் வாழ்வதற்கு உதவி செய்யும். கர்த்தராகிய பிதாவே, உம்முடைய வழிகளை கை கொண்டு நடக்க வேண்டும். உமக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த நரிகளை பற்றி பார்த்தோம். ஆண்டவரே, வனாந்தர நரியைப் போல நாங்கள் ஆகிவிடக்கூடாது. மதில் மேல் ஏறி நடந்து சேதம் உண்டாக்குற நரியைப் போல ஆகிவிடக்கூடாது. ஆண்டவருக்கு எதிராய் பேசின ஏரோது நரியைப் போல நாங்கள் ஆகிவிடக்கூடாது. பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரிகளாக இல்லாமல் நாங்கள் அந்த திராட்சை தோட்டக்காரரால் பிடிக்கப்பட்ட நரிகளாக, கர்த்தருக்கென்று வாழுகிற மக்களாக, கர்த்தரின் பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். எங்கள் சபையை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை பல தேசங்களில், நாடுகளில், ஊர்களிலிருந்து கவனிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு துரோகம் செய்யாமல் வாழக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. துதி கன மகிமையாகவும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், பாதுகாவலும், சமாதானமும் நம் அனைவரோடும், இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அனைவரோடும், உலகமெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.